தோழர், நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா எப்போனாலும் எந்த டைம்னாலும் அபராதம் விதிக்கப்படுது. அதனால தான் தயவு செஞ்சு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக நான் வீலாக்ஸ் வீடியோவை தான் நான் ஆரம்பித்தது. ஆனால் நடுவில் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறத விட லாஸ்ட் 5 நிமிஷம் நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும். அதுக்காக வீடியோ ஃபுல்லாக பார்க்காதீங்கன்னு சொல்ல. நம்மளோட இயற்கையான வாழ்க்கையில் எதுனாலும் நடக்க தான் செய்யும். அதை நம்ம சமாளிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா எனக்கு அது மாதிரி நடந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கும். அதை நீங்கள் சமாளிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஃபிட்னஸ் ப்ளஸ் சேனல் அன்புடன் இருக்கும். தொல்லை காலை வணக்கம். வீடியோவோட மொதல் நாள். ஆமாம் தொல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீலாக்ஸ் வீடியோ போட போகிறோம். 2 நாள் ஒர்க் பண்ண சேர்த்து வச்சு ஒரே வீடியோ நம்ம மேக் பண்ண போகிறோம். இது வீடியோவோட மொதல் நாள். சரி, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இன்சென்டிவ் எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சா நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்படி தான் போடுவோம். இன்சென்டிவ் பேஸ் பண்ணி போகிறதா இருந்தால் அது கண் துடைப்பாக இருக்குமே தவிர, நம்ம சொந்த உழைப்பில் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இன்சென்டிவ் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா அவ்வளோதான், அது ரொம்ப சோம்பேறித்தனமாகிடும். அதனால் சொந்த உழைப்பில் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்ப்போம். என்ன சொல்கிறேன் அப்படின்ற டீட்டெயில் நான் முடிஞ்ச அளவுக்கு நடுநிலாம் இன்சர்ட் பண்ண பார்க்குறேன், இல்லைனா லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ண பார்க்குறேன். சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீயை போட்டு நேராக பார்த்தீங்கன்னா மாதவரம் சைடில் நான் வண்டியை போட்டுருவேன். ஏன்னா இங்கெல்லாம் நின்னோம்னா ரொம்ப நேரம் அவன் ஆர்டர் வரதுக்கு. ஸோ ஏன்னா லாங்கில் இருக்கும், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். அதனால் நேராக பார்த்தீங்கன்னா மாதவரம் சரௌண்டிங்கில் போய் நான் போட்டுருவேன். ஃபஸ்ட் ஆர்டர் நான் எடுத்துகிட்டு அப்புறம் பார்ப்போம். காலைல 6 மணிக்கு லாகின் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் தொடர். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான். பிக்கப் மாதவரம், ட்ராப் பார்த்திங்கன்னா நேராக திருவள்ளிக்கேணியில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. கஸ்டமர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன் ரேப்பிடோவில். தொடர் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் 2வது ஆர்டர் நான் பிக்கப் பண்ண போட்டிருக்கேன். இது பிக்கப் திருவள்ளிக்கேணி, ட்ராப் பார்த்தீங்கன்னா நேராக ஈக்காடுதாங்கல். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நான் எடுத்தேன்ல, அதுக்கான அமௌண்ட்டை நான் சொல்லிடுறேன். ரேப்பிடோவில் தான் 128 ரூபா நான் கலெக்ட் பண்ணி எனக்கு வந்திருக்க அமௌண்ட் ஏர்னிங்ஸு. அதை நான் அப்படியே ஸ்க்ரீன்லேயும் போட்டுறேன். ஸோ இப்போ இது எங்கே போயிட்டுருக்குன்னா ஈக்காடுதாங்கல் ட்ராப்பு. கஸ்டமர் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் காட்டுது. அவர் பிக்கப் பண்ணி இது ஒரு ரேப்பிடோ தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 4வது ஆர்டர் போயிட்டுருக்கேன். 2வது ஆர்டரும் 3வது ஆர்டர் நான் அமௌண்ட்டு சொல்கிறேன். ஏன் அது அங்கேயே எடுக்கலை, அதாவது வீடியோ எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தே தான் கஸ்டமர். அது ஈக்காடுதாங்கலில் முடித்த உடனே பக்கத்துலேயே எனக்கு கஸ்டமர் பக்கத்தே தான் இருந்தார். ஸோ அதனால் நான் ஒன்றுமே வீடியோ எடுக்க முடியல. சரி, இப்போது அந்த ஈக்காடுதாங்கல் வரைக்கும் ட்ராப் போனால திருவள்ளிக்கேணி டூ, அதுக்கான அமௌண்ட்டை நான் சொல்லிடுறேன். அதுக்கான ஏர்னிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 127 ரூபா எனக்கு வந்தது. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்காடுதாங்கல் பக்கத்துலேயே எனக்கு பிக்கப் வந்தது. ஈக்காடுதாங்கலில் பிக்கப்பு, ட்ராப் பார்த்திங்கன்னா நேராக பெருங்குடி. அதுக்கான ஏர்னிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 114 ரூபா. இப்போ எங்கேயா போயிட்டுருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீலாங்கரில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓஎம்ஆர் ரோட்டில் இப்போ நான் போய் நீலாங்கரியில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி, ட்ராப் பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான அமௌண்ட் முடிச்ச பிறந்தா தெரியும். நம்ம அடுத்த நுங்கம்பாக்கத்தில் பார்ப்போம். ஐயா, அதாவது தண்ணி குடிக்கலான்னு பேகு கிட்ட போகலான்ட்டு தண்ணி எடுக்க போகலான்னு போனால், இப்போ நம்ம இந்த ரேப்பிட் ஆப், ஒரே நிமிஷம், இந்த ரேப்பிட் ஆப் இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணிவிட்டு சரி தண்ணி கொடுக்கலான்ட்டு திரும்பலான்னு பார்த்தா ஸ்கிப்பு பண்ணலான்ட்டு இந்த பாருங்கள், ஸ்கிப் ஆப்ஷன் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸ்கிப்பு பண்ணுறேன், அடுத்த ஆறு போடுறேன். ஸ்கிப்பு பண்ணுறேன், அடுத்த ஆறு போடுறாங்க. ஸ்கிப்பு பண்ணுறேன், அடுத்த ஆறு போடுறாங்க. ஸ்கிப்பு பண்ணுறேன், அடுத்த ஆறு போடுறாங்க. போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயா தண்ணி குடிக்க முடியலையா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க முடியலையா? அதான் கொப்பா மவனுங்களா, காலைலேருந்து 7 மணிக்கு உட்காடுறேன், அப்போலாம் இந்த ஆர்டர் போடலை. போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆஃப்லைனே போக முடியல. அப்பா ஒரு வழியாக போயிட்டோம் பஸ் சாமி. அடுத்த ஆர்டர் போட்டாங்க. அடுத்த ஆர்டர் அது லாஸ்ட்டாக பார்த்த ஆர்டருக்கான அமௌண்ட்டை நான் சொல்லிடுறேன். ரேப்பிடோவில் தான் எடுத்தேன். அது பிக்கப் நீலாங்கரை டு நுங்கம்பாக்கம்ல, அதுக்கான ஏர்னிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 174 ரூபா. இப்போ அடுத்து எதுலனா ஊபரில் காலிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரேப்பிடோ தான் ஓட்டியிருக்கேன். இப்போ தான் ஊபர் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எங்கே ரேப்பிடோ ஆஃப்லைன் போகிறதுக்கே வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்களே. இப்போ தான் இல்லை, ஜஸ்ட் ஆஃப்லைன் போட்டு தண்ணி குடித்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பிக்கப் நெல்சன் மாணிக்கம் ரோடு, ட்ராப் பார்த்திங்கன்னா அம்பத்தூர். அடுத்த அம்பத்தூரில் நம்ம பார்ப்போம். தொடர் ஒரு சூப்பர் சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ரேப்பிடோவில் தான் அந்த பீக் ஹவர்ஸில் ஆர்டர் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. எனக்கு தேவையான ஆர்டர் 2-3 ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் கிளிக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பார்ட்னர்ஸ் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 150 ஆர்டர் ஒன்று வந்தது.
சரி ஒரு பெரிய ஆர்டர் எடுப்போமே, சின்ன ஆர்டர் நான் எப்பயும் ரொம்ப பீக் ஹவர்ஸில் மட்டும் எடுக்கவே மாட்டேன் தோழர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக் ஹவர்ஸில் ஒரு 40 ரூபா 50 ஆர்டர்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக டிராஃபிக் இருக்க ஏரியாவில் தான் அந்த ஆர்டர் பிக்கப்பு லொக்கேஷனும் வரும். அவங்கள கூட்டு போய் விடுறதும் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். நம்ம ஒரு 80 ஆர்டர் 70 ஆர்டர் எடுக்கிற அந்த டைமிங் வந்து இந்த 30 ரூபா 40 ஆர்டர் டைமிங் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்பாங்க, சிக்னலில் தான் நிற்பாங்க கஸ்டமரு. இந்த சின்ன சின்ன ஆர்டர் அதனால தான் பீக் ஹவர்ஸ் நான் எடுக்கவே மாட்டேன், டென்ஷன் படுத்திடும். சரி பெரிய ஆர்டர் ஏதாவது ஒன்று வரட்டும் எடுக்கலான்ட்டு நான் ஒரு 3 ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க டக்கு டக்குன்னு எடுத்துருந்தாங்க. சரி இந்த வாட்டி வரட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏரியா எதுவுமே பார்க்கல. நான் ஒரு 150 ஆர்டர் வந்துச்சு, டக்குன்னு கிளிக் பண்ணுறேன், பார்த்தா ஃபுட் ஆர்டர் செலக்ட் ஆகிடுச்சு. ஃபுட் ஆர்டர் மீன்ஸ் அந்த ஷிப் ராக்கெட்டில் அது செலக்ட் ஆகிடுச்சு. சரி அது என்ன வந்துச்சு எடுப்போமே சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் போயிட்டுருக்கேன். 150 ரூபா அமௌண்ட் காமிச்சது, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரில. நான் முடிச்சுட்டேன், நான் அடுத்த ஆர்டரில் சொல்கிறேன். ஆர்டர் முடிச்சிட்டேன். டிஃபன் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. தயிர் சாதம் இன்றைக்கி வெயிலுக்கு இது போதும், அதான் இதை நான் ரெடி பண்ணி எடுத்துனா நல்லாயிருக்கும். மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி இதை சாப்பிடுவோம். தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய். பூனமல்லி ஹைரோட்டில் வந்து இது பிக்கப் பண்ண இந்த பாக்ஸ் தான், இந்த பார்சல் தான் இது. இதை பற்றி நான் அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன், இது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் இதுதான் எடுத்திருக்கேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். அந்த பாக்ஸ் பார்சல் போக அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போ 2 ஆர்டர் இதுதான் அந்த பார்சல் நான் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது எங்கே போயிட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஈகார்த்தாங்கல்ல பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுப்புறம். இதுக்கு முன்னால் நான் 2 ஆர்டர் எடுத்தல, அதோட அமௌண்ட்டை நான் காமிச்சிடுறேன். அந்த பாடியில் பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக காட்டுப்பாக்கம் சொன்னால பொக்கே ஆர்டர் ஷிப் ராக்கெட்டு ரேபிடோவில். அதுக்கான ஏர்னிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 ரூபா எனக்கு வந்தது. 150 ரூபா எனக்கு காமிச்சது, ஆனால் அவங்க டிடெக்ட் பண்ணி எனக்கு 141 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ ரேபிடோவில் எனக்கு கிடச்ச அமௌண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூனமல்லி பைபாஸ் ரோட்டில் நான் வந்து பார்சல் பாக்ஸ் பிக் பண்ணேன்னு சொன்னால, அதுக்கான அமௌண்ட்டை நான் சொல்லிடுறேன். நான் கலெக்ட் பண்ண கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 196 ரூபா கலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு எவ்வளோ 183 ரூபா 86 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். வெயிலில் பார்க்கல. சரி எனக்கு வர அமௌண்ட் நம்ம என்ன வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டேன். வெயிலெல்லாம் எனக்கு பார்க்கணும் தோணல. சரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போட்டு விட்டுறேன். இதான் என்னோட ஏர்னிங்க. இது வரைக்கும் கிண்டி வரைக்கும் வந்தது. பைபாஸ் ரோட்டில் பூனமல்லி பைபாஸ் ரோட்டில் பிக்கப்பு ட்ராப் வந்து கிண்டி எனக்கு கிடைச்ச அமௌண்ட் இது தான். ஸோ அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து ஈகார்த்தாங்கல் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக கோட்டூர் போகிறதுக்கு போயிட்டுருக்கேன். இது முடிச்சப்பறம் தான் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். காட்டுறது ஒரு அமௌண்ட்டு, எனக்கு கிடைக்கிறது ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்குது. எல்லா அப்பவும் ஒரே மாதிரி தான் போகுதுக்கு. சரி நம்ம அடுத்ததாக இதில் பார்ப்போம். அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இது பார்சல், இதுதான் பார்சல் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில் நான் போகும்போது நான் அப்படியே பேசிட்டு போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வீடியோவில் லாஸ்ட் ஆர்டர் இது. இதோட பார்த்திங்கன்னா 2ஆம் நாள் வீடியோ கண்டினியூ ஆகும். சரி இந்த லாஸ்ட் ஆர்டருக்கான ஏர்னிங் அமௌண்ட் எவ்வளோ, நான் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுவேனா ஒர்க் பண்ண மாட்டேனா அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணுவேன் ஒர்க் பண்ண மாட்டேன்றது அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் காலைல 6லேருந்து மத்தியானம் 2 மணி, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:40. எப்படி பார்த்தீங்கன்னா இதை ட்ராப் பண்ணி முடிக்கிறதுக்கு 2:10 2:15 ஆகிடும். கரெக்டாக 2 மணி சரிங்களா. அதாவது ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக காலைல 6லேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளே நம்ம சம்பாதிச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் இந்த டீட்டெயில் சொல்லிடுறேன். இது வந்து பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி, ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து கீழ்பாக்கில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா கேஷ் கலெக்ட் பண்ண எனக்கு அமௌண்ட் வந்து எனக்கு முடிச்சா தான் தெரியும் எவ்வளோ என்னோட ஏர்னிங்ன்றது. அது மட்டும் நான் வீடியோவில் எடிட்டில் நான் போட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. எனக்கு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 168 ரூபா ஆர்டர்னு வந்துச்சு. ஆர்டர் வரும்போதே அசைன் ஆகும்போதே சரி அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ரைட்டில் நான் கிளிக் பண்ணி 3 லைன் போட ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்ப்போம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 106 ரூபா மட்டும் தான் நீ கேஷ் கலெக்ட் பண்ண வந்து 128 ரூபாவில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு. மீதி வந்து இவங்க அமௌண்ட்டு வேலெட்டில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ என்னுடைய ஏர்னிங் எவ்வளோ இருக்குன்றது தெரில. தோராயமாக பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல சரியா. சரி ரைட்டு. இப்போது என்னோடய டோட்டல் ஏர்னிங் எவ்வளோ இன்றைக்கி நான் சம்பாதிச்சிருக்கேன் முதல் நாள் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் நான் எடுத்த அமௌண்ட்டு 686 ரூபா சரியா. அடுத்ததான் ஊபரில் நான் எடுத்த அமௌண்ட்டு 139 ரூபா. தென் இப்போது ரேப்பிடோவில் சரிங்களா. ரேப்பிடோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 300 கிட்டே இருந்தது. ஸோ இது எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 150 ரூபா 300 சில்லற சம்திங் ஏதோ இருந்தது. இது ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 450 ரூபான்னு ரவுண்டாக வச்சுக்கோங்களேன். நான் எடுக்கக்கூடிய டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1270 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஸோ காலைல 6லேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளே நம்மளால் சம்பாதிக்க முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 300 400 எவ்வளோ வேணால் வரலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த ஷிப் ராக்கெட்டில் போன உடனே பார்த்திங்கன்னா உடனே எனக்கு பொக்கே ரெடி ஆகிடுச்சு.
அந்த ஆர்டர் தெரியாமல் எடுத்துட்டேன். உடனே எனக்கு ஆர்டர் வந்துடுச்சு. ஆனால் என்னென்னா சில இடத்துல வந்து ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அந்த பொக்கே ரெடி ஆகணும், அது பேஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப லேட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அது காலைலனால எனக்கு உடனே கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் கூட சம்டைம்ஸ் பிக்கப் லேட் ஆகும், டிராஃபிக்கு அது இதுன்னு. இன்றைக்கி அந்தளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சுன்னா டிராஃபிக்லாம் பயங்கர டிராஃபிக் தான். சரி, ரொம்ப பேச வேணாம், முடிச்சிட்டோம். இதோட வீடியோ 2ஆம் நாள் கண்டினியூ பண்ணுவோம். காலை வணக்கம். வீடியோட 2வது நாள். இன்றைக்கி காலைல 6 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டேன். இந்த டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்குது. இங்கே உட்காந்து நான் இப்போ டீ குடிப்பேன். அங்கேயே லாகின் பண்ணி அங்கேயே உட்காந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் சனிக்கிழமை இன்றைக்கி கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாகின் பண்ணியே வச்சுட்டேன். டீ கடையில் உட்காந்தேன். எப்பயுமே டீ குடிச்சிட்டு தான் நான் லாகின் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீயை குடிக்கும் போதே லாகின் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆர்டர் வரல. சரி, என்ன பண்ணுறேன், நேராக பார்த்தீங்கன்னா அந்த மாதவரம் சரௌண்டிங்கில் போய்ட்டு அங்கே உட்காந்தோம்னா கொஞ்சம் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பார்ப்போம் என்ன நிலைமை, இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றதை பார்ப்போம். சுமார் 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆர்டர் எதுவுமே வரலை. ஒரே ஒரு 140 ரூபா ஆர்டர் ஒன்று வந்தது. அதுக்குள்ளே பசங்க எடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா ஆர்டர் வந்து அதையும் பசங்க எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா ஆர்டர் ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு பிக்கப் மட்டுமே 3 கிலோமீட்டர் காட்டுது, ட்ராப் 4 கிலோமீட்டர் காட்டுது. அதனால் நான் எடுக்கலை. ஆர்டர் எதுவுமே வரலை. 2 ஆர்டர் தான் இது வரைக்கும் வந்திருக்கு என் கணக்கு படி. ஆனால் அது கூட எடுத்துட்டாங்க. எல்லாம் நிறைய பசங்க இங்கே நிற்கிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:45. ஆர்டர் எதுவுமே வரலை. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கி நடந்தது. நான் இப்போ தான் மெசேஜ் பார்த்தேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைன் போட்டிருந்தாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம். எனக்கு மனசே கேட்கலை. நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன சொல்லுன்னு தெரில. சரி, நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஏன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி நான் வீட்டுக்கு போகிறேன். ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக டிசப்பாயின்மெண்ட்டுன்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து அப்படியே கொடுத்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது தான், நான் அது சொல்ல. ஆனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து உடனே அப்லோட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, காற்று நல்லா பலமாக அடிச்சது, மழை பெய்கிற மாதிரி வேறு இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நல்லாவே உங்களுக்கு இந்த தேதி நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணது தான் இது, சரிங்களா? சனிக்கிழமை அன்றைக்கி இது அப்லோட் பண்ணதான். இன்றைக்கி காலைல உங்கள் சைடில் எப்படி இருந்தது, காற்று பயங்கரமாக அடிச்சதா அப்படின்றத சொல்லுங்கள். என்னென்னா என்னோடய வண்டிக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. அது பாருங்கள், 1000 ரூபா ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, பின்னால் உட்காந்து அந்த கஸ்டமர் வந்து ஹெல்மெட் போடாமல் இருந்திருக்காரு. இது யாரோட தவறுனா கஸ்டமரோட தவறு இல்லை, முழுக்க ஏன் தவறு தான். நான் ஒத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ஷேர் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. தயவுசெய்து வந்து ஹெல்மெட் கொடுத்துட்டீங்க. நான் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக கண்டுக்காமல் இருந்ததுனால நான் அதை வந்து கேர்லெஸ்ஸாக ஆகிக்கிட்டேன். ஸோ அந்த கேர்லெஸ் நீங்கள் இருந்துக்காதீங்க அப்படின்றதுக்காக. சரி, யாரோ ஒருத்தர் அடிப்பட்டால் அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி தானே ஆகணும். நான் அடிப்பட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றனால தான். ஸோ தப்பை வந்து முழுக்க என்னோடய தவறு தான். நான் ஆக்சுவலாக கஸ்டமர்கிட்ட ஹெல்மெட்டை கொடுத்துருக்கேன். மேபி கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். சின்ன ஆர்டர் தானே, சரி அதனால் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் வந்திருப்பேன். ஹெல்மெட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு கூட இது பண்ணியிருந்துருக்கலாம், கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம். இல்லை கஸ்டமர் நான் ஹெல்மெட் கொடுத்துருந்துருக்கலாம், அவர் ஃபோன் பேசுறதுனால எடுத்துகிட்டு கூட இது பண்ணாமல் இருந்திருக்கலாம். எப்பயுமே நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து சரி ஹெல்மெட் எங்கேயும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு கேர்லெஸ்ஸாக நான் இருந்துட்டேன். இது ஏன் தவறு தான் முழுக்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அமௌண்ட் வந்து 1000 ரூபா போட்டாங்க. ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி ஹெல்மெட்டு பின்னால் இருக்கிறவர் வந்து ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி 1000 ரூபா ஃபைன் வந்திருக்கு. இன்னொரு எப்போ நோட்டீஸ், அதாவது இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நோட்டீஸ் வரலாம். இல்லை எங்கேயாவது பிடிச்சாங்க அப்படின்னா, ரோட் சைடில் யாராவது டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட வண்டி நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி உங்கள் இதில் 1000 ரூபா ஃபைன் அமௌண்ட் இருக்குது, கட்டுறீங்களா, எங்கே கட்டுறீங்களா, கோர்ட்டில் கட்டுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுவாங்க. ஆக்சுவலாக நான் டிசப்பாயின்மெண்ட் ஆனது வந்து எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத ஒரு மனசோடு தான் நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனேன் தவிர, ஐயோ 1000 ரூபா போட்டாங்களே அப்படின்ற மனசில் வந்து நான் டிசப்பாயின்மெண்ட் ஆகவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு மன தைரியம் இருக்குது. நான் இனிமேல் சம்பாதிச்சு நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்ற எனக்கு ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு. என்னால் முடியும். என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக புந்தியில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டரு ஊபர் இதெல்லாம் ஓட்டும் போது மனசு கசப்பாக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. எதை வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு ₹1 கூட கடனோ வாங்காமல் யார்கிட்டையுமே தயவுதச்சியும் இல்லாமல் சொந்த உழைப்பில் நான் சம்பாதிச்சு ஒரு பைக் வாங்கிட்டேன், ஒரு டிவி வாங்கிட்டேன், ஒரு மொபைல் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன விஷயங்கள்லாம், சரிங்களா, சின்ன பொருட்கள்லாம் எல்லாமே வாங்கியிருக்கேன். இன்னும் நிறையா நான் வாங்குவேன். அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நான் செஞ்ச தவறு. நான் வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற எனக்கு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் டிசப்பாயின்மெண்ட் ஆவேன். இவங்க 1000 ஃபைன் போட்டாங்களே, ஐயோ இன்றைக்கி போச்ச லைஃப் அப்படின்ற சத்தியமாக கிடையாது.
தவறு நான் செஞ்சதுனால தான் நான் டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே நான் டிசப்பாயின்மெண்ட் ஆகவே இல்லை. தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மனசு. அதனால தான் நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டேனே தவிர, நான் ஏன் இப்படி தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உட்காந்து நான் அதுக்கான இதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் அதாவது என்ன பண்ணுவேன்னா, நான் அதுக்கான குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க இன்றைக்கி, இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து குறிப்பு நான் எழுதி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இவங்க அப்படி போட்டுட்டாங்களே, இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு குறை சொல்கிறத விட, நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டு நம்ம எல்லாருக்கும் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். என்ன மாதிரி நீங்கள் சொந்த உழைப்பில் நீங்கள் பைக் என்ன காரை வாங்குவீங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க. நீங்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது.